அனைவருக்கும் வணக்கம். ரிசர்வராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத திடீர் பணவரவு அடுத்த 31 நாட்களுக்குள் ரிசர்வராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக மகிழ்ச்சியை அள்ளித்தர காத்திருக்கும் மார்ச் மாதம் என்று சொல்லக்கூடிய வகையில் ரிசர்வராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன, இந்த மார்ச் மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரகநிலைகளின் மாறுதல், அதிரடியான மாற்றம் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் அதிபதியான சுக்கிரன் லாபத்தில் வக்ரகதியில் திரும்புகிறார். மார்ச் 4ஆம் தேதி முதல் வித்யாகாரகரான புதனும் லாபத்தில் நீச்சம் பெற்று வலம் வரக்கூடிய வேளையில் அவரும் 9ஆம் தேதி முதல் வக்ரகதியில் திரும்புகிறார். இந்த மாதம் முழுவதுமே இரு கிரகநிலைகளுமே வக்ரகதியில் வலம் வருகின்றன. சூரியன் மாதத்தின் பிற்பகுதியில் தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் நுழைகிறார். மிக சிறப்பான மாறுதலாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் தனஸ்தானத்தில் இருந்து இந்த மாதத்தின் இறுதியில் மிக வலுவாக தைரியஸ்தானத்தில் நுழைகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது இந்த மாதத்தின் இறுதியில் கர்மஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனி திருக்கணிதத்தின்படி லாபஸ்தானமாகிய 11இல் அமர்கிறார். இது முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக திடீர் பணவரவும் மகிழ்ச்சியை அள்ளித்தர காத்திருக்கும் மார்ச் மாதம் என்று சொல்லக்கூடிய வகையில் மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு கூடுதல் சிறப்பு என்னவென்று பார்க்கும்போது மார்ச் 29ஆம் தேதி லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் 6 கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்து சப்தம பார்வையை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செலுத்தி வலுப்படுத்துகின்றன. எனவேதான் 6 கிரகநிலைகள் ஒன்றாக இணையக்கூடிய இந்த அற்புதமான மார்ச் மாதம் மிக சிறப்பான மாற்றத்தை அள்ளி கொடுக்க போகிறது. இதிலும் குறிப்பாக சனி, ராகு, சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன், இந்த 6 கிரகநிலைகளும் ஒன்றாக லாபஸ்தானத்தை வலு சேர்ப்பது மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்று பார்க்கும்போது ஜென்மத்தில் நேர்கதியில் வலம் வந்து கொண்டிருக்கிறார் குரு. தனஸ்தானத்தை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறார். இன்னும் 2 மாதங்களில் தனஸ்தானத்தில் வலுவாக அமர போகிறார். எனவே குருவின் அமைப்பு உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. கர்மத்தில் இருந்து லாபத்தில் நுழையக்கூடிய சனி முழுமையாக அடுத்த வருடத்தில் தான் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி அமர்ந்தாலும் அதற்கான பலனை இந்த தருணத்திலிருந்தே அற்புதமாக அள்ளி கொடுக்க போகிறார். அது மட்டுமல்லாது லாபஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கிறார் நிழல் கிரகமான ராகு. எனவே உறுதியாகவே மிக சிறப்பான மாற்றம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது அங்கு சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க. ராசியின் அதிபதி உச்சம் பெற்றிருக்கக்கூடிய தருணம் அற்புதமான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தும். நீச்சம் பெற்று சுக்கிரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனும் இந்த வேளையில் லாபஸ்தானத்தை வலு சேர்க்க போகிறார். முழுமையாகவே இந்த மாதத்தை பல கிரகநிலைகள் லாபஸ்தானத்தை வலு சேர்க்கின்றன. அதோடு மட்டுமல்லாது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை மிகவும் வலுவுள்ளதாக மாற்றுகிறார். மோட்சக்காரகரான கேது தைரியஸ்தானத்தை வலு சேர்க்க போகிறாருங்க. செவ்வாயினுடைய மாறுதல் மிக பெரிய அளவிலான தடை தாமதங்களை நிவர்த்தி செய்வதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறது. மேலும் மிக வலுவாக சூரியன் இந்த வேளையில் பிற்பகுதியில் கர்மஸ்தானத்திலும் பிற்பகுதியில் மிக வலுவாக லாபஸ்தானத்திலும் சஞ்சரிக்க போகிறாருங்க. சூரியனின் அமைப்பு இரட்டிப்பு நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பை ஏற்படுத்துகிறது. சந்திரன் 12 இடங்களிலும் மாறி மாறி வலம் வர போகிறார். இப்படி இந்த மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பும் இருந்தாலும் கூட அற்புதமான தருணமாக லாபஸ்தானத்தை இந்த மாதத்தின் இறுதியில் 6 கிரகநிலைகள் வலு சேர்ப்பது அமோகமான வளர்ச்சிக்கும் காத்திருக்கும் மகிழ்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதமாக உறுதியாகவே இந்த மார்ச் மாதம் கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. இந்த மாதத்தில் இருந்து இந்த வருடத்திற்கான அற்புதமான வளர்ச்சிக்கான நல்ல பணிகள் துவங்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் ரிஷபராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏனென்றால் 12 ராசிகளில் முதன்மையான ராசியாக இந்த ரிஷபராசி தான் பார்க்கப்படுகிறது. எனவே இனி அனைத்திலும் எதிர்பாராத வகையில் குடும்ப வருமானத்தை உயர்த்தக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வருமானம் அதிகரிக்கக்கூடிய வகையிலும் எதிர்பாராத திடீர் பணவரவு சாத்தியக்கூறுகள் பல விஷயங்களில் நிறைவாக கிடைக்கிறது. தேங்கி நின்ற பண வரவிற்கான தடைகள் அனைத்தும் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகுகிறதுங்க. நீங்கள் எதிர்பாராத திடீர் பண வரவு கைக்கு வருவதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பாகவும் அதிரடியாகவும் பல நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை இந்த தருணம் உருவாக்கி கொடுக்கிறது. எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றத்தை
உறுதியாக சந்திக்க முடியும். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் பல்வேறு வகையான பணிகளில் ஏற்பட்டு வந்த தடை தாமதங்கள் முற்றிலுமாக விலகும். கடுமையான நெருக்கடிகள், பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் போன்றவற்றை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான நல்ல சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக இந்த வேளையில் கிடைக்கிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்குங்க. அலைச்சல் குறையும். இந்த தருணத்தில் மன அமைதியும் மன நிம்மதியும் அதிகரிப்பதற்கான சூழல் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது. உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அதிரடியான மாற்றமும் முன்னேற்றத்திற்கான வளர்ச்சியும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. நீண்ட நாட்களாக உத்தியோக ரீதியாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சலுகைகள் இந்த தருணத்தில் லாபஸ்தானத்தில் சனி அமரக்கூடிய தருணம் என்பதால் அற்புதமாக தடை தாமதம் இல்லாமல் உறுதியாக உங்களை தேடி வரும். நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவில் இருந்த காரிய தடைகள், சிக்கல்கள் போன்றவற்றை முற்றிலுமாக தவிர்த்து ரிசர்வராசிக்காரர்கள் முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்தை உறுதியாக சந்திக்க முடியும். அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை, வியாபார துறையில் பல மடங்கு லாபத்தையும் உற்பத்தியும் அதிகரிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வளர்ச்சியும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவில் இருந்து வந்த தொழில் மற்றும் வியாபார ரீதியான தடை சார்ந்த பணிகள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகுகிறது. இதுவரை எவ்வளவு கடினமான சூழல் இருந்தாலும் சரி, இனி வரக்கூடிய தருணம் அற்புதமான மாற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. ஏனென்றால் மனித வாழ்க்கை என்பதே நம்பிக்கையின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட ஒன்றுதான். நீங்கள் நல்ல பலன்களை சொன்னாலும் அது போன்ற நிகழ்வுகள் எங்களுடைய வாழ்வில் ஏற்படவில்லை என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு உறுதியாகவே இந்த மார்ச் மாதத்தில் மகிழ்ச்சியை அள்ளித்தரும் என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நினைப்பதை காட்டிலும் பொருளாதார ரீதியான சிக்கல்கள், சிரமங்கள் விலகி மிக சிறப்பாக திடீர் பணவரவும் முன்னேற்றத்திற்கான நல்ல வழிகளும் தொழில்துறை, வியாபாரம், உத்தியோகம், கலைத்துறை சார்ந்த பணிகளில் மிகவும் அபரிவிதமான மாற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தருணத்தில் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான படைப்புகளை படைப்பதோடு மட்டுமல்லாது புதிய விற்பனை நிலையங்கள் திறத்தல் மற்றும் புதிதாக பல்வேறு வகையான திறன்மிக்க பணிகளை உருவாக்குதல் போன்ற அனைத்துமே மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் ரிசர்வராசிக்காரர்களுக்கு உண்டு. கலைத்துறை, அரசியல் துறையில் மக்கள் மத்தியில் பெயர் புகழ், செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகளும் திட்டங்களும் படைப்புகளும் மிக பிரம்மாண்ட வரவேற்பை பெறும். மாணவர்களின் கல்வியில் உச்சபட்ச வளர்ச்சியை இந்த தருணத்தில் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு. உயர்கல்வி சார்ந்த விஷயங்களையும் சாதகமாக கைகூடும். விவசாயம் சார்ந்த பணிகளில் எதை செய்தாலும் அதை முன்கூட்டியே நன்கு கணித்து திட்டமிட்டு செயல்படுவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது. இந்த தருணத்துல பல்வேறு வகையில புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடக்கூடிய ரிசர்வராசிக்காரர்களுக்கும் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக ரிசர்வராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக நல்ல பலனும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இந்த மார்ச் மாதத்தில் உறுதியாகவே ரிசர்வராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கும்.